படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொய்யா சாமி ஆடுவார். சாமியாடி இது பண்ணுவார். கடைசியில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும், அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கடைசியில் உங்கள் பையனையே பண்ணிடுவார். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமி ஆடுற முக்காவாசி பேர் வந்து ஃபேக்காக தான் இருக்காங்க. இதனால என்ன ஆகி போச்சுன்னா, மக்களுக்கு வந்து நிஜசாமி மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போதும்னு தோணுது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஸ்டோரி படத்தில் மட்டும் இல்லை, இப்போ ரியலாக ஒரு விஷயம் நடந்தது. அண்ணன் தம்பி வந்து வேலையில் போய் அண்ணன் விடுன்னு இருக்கான். விடுற இடத்துல வந்து இட்டுன்னு போகும்போது தம்பியை சாவிச்சிட்டாங்க காளி கோயிலில் சாவிச்சிட்டு போலீஸ் ரிப்போர்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்கான், என் மேலே காளி வந்து அவனை கொல்லுன்னு சொல்லிச்சு. உன்னோட பகைகளுக்கோ உங்களுடைய காரணத்துக்கோ தெய்வத்தை தயவு செஞ்சு இழிவுபடுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன மோட்டிவேஷனோ என்ன இதுவோ. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடவே யோசிக்கிறாங்க மக்கள், பயப்படுறாங்க. அப்போ என்ன செஞ்சு என்ன இருக்குன்ட்டு. அதுதான் நான் சொல்கிறேன், சில முட்டாள்களுக்கு தெய்வத்தை நீ வழிபடுங்க, உங்களால் முடிஞ்சது நீங்களே உங்கள் வீட்டில் செய்யுங்க, உங்களோட குல தெய்வத்துக்கு செய்யுங்க. ஏன் மற்றவனுக்கு செஞ்சுட்டு அந்த சாமி செய்யல இந்த வருஷம் நான் எப்படி செய்வேன்? இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போகிறாம தான். அதான் சொல்கிறேன்னே, அங்கே வருஷம் ஃபஸ்ட்டு எனக்கு தராங்களா இல்லை உங்களுக்கு தராங்களா, இப்படி தான் போதே தர அந்த தெய்வ பக்தியும் தெய்வ இதுவும். இப்போலாம் முன்ன மாதிரிலாம் கோயில் திருவிழான்றது இல்லை. இந்த ஆடி மாதம்ன்றது சுத்தமாக போயிடுச்சு. ஆடி மாதம்ன்ற மாதிரியே தெரியல.